புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் நேற்று நகர்மன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுக்கோட்டை நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் வெறி நாய்கள் மற்றும் சொறி நாய்களை உடனடியாக பிடிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென காங்கிரஸ் கட்சி நகர்மன்ற உறுப்பினர் ராஜா முகமது நகர்மன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைத்து பேசினார். புதுக்கோட்டை நகர பகுதிகளில் மக்கள் யாரும் நடக்க முடியாமல் மிகுந்த சிரமம் அடைந்து வருகிறார்கள். குறிப்பாக நோய் தொற்று ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் சொறி நாய்கள் மற்றும் வெறி நாய்கள் நகர பகுதிகளில் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் சிரமம் அடைந்து வருவதாக நகராட்சி கூட்டத்தில் கோரிக்கை வைத்தார் காங்கிரஸ் நகர்மன்ற உறுப்பினர் ராஜா முகமது. இந்த நகராட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மாமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்கு வாழ்த்து தெரிவித்து முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 246 சப்ஜெக்ட் நம்பரே இல்லை. அதை தயார் செய்த அதிகாரிகளுக்கு அந்த மாமாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது ஏன்னு தெரியல. இல்ல என் வாரம் தான் நான் சொல்ல முடியும். என் வாரம் 34 அது இல்ல. ஆமா அதுக்கு முதல்ல அதை தயாரித்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்து சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை தான் திரும்ப சொல்றோம். நாய் தொல்லை குழந்தைகளை மனிதர்களை அதாவது பெரியவங்க சிலருங்க யாரையும் பார்க்காம நாய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு, எல்லாரையும் கடிக்குது. அதுக்கு உடனே முயற்சி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி எங்க 34 வார்டுக்கு அம்மையாப்பட்டி தண்ணி அது ஏன்னு தெரியல. அது 2-3 வால்வுகள் தொடர்ந்து தான் அரைச்சு தான் விட்டால் தான் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. அது சார் நான் எங்கி சார்னு சொல்லிட்டேன், ஏ சார்னு சொல்லிட்டேன். எந்த ரியாக்ஷனுமே அதுல இல்லை சார். இப்பதான் வந்திருக்குது, எல்லா லைஃப்லையும் ஷேர் பண்ணிடுவாங்க. நன்றிங்கம்மா. அடுத்தபடியாக நம்ம என்ன பஸ் திட்டம் பண்ணிருக்கோம். அது போய் வீடு வீடா மக்கள் குப்பையா வாங்கணும். அது வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் தெருவில் வந்து அதிகப்படியான குப்பைகள் வருது. அதுல எம்எம்எஸ்னுடைய அந்த மேன் பவர் அது எத்தனை பேர் வர்றாங்க? ஏன்னா எப்ப கேட்டாலுமே ஆக்சிடென்ட் 10 பேர் ஆக்சிடென்ட், 12 பேர் ஆக்சிடென்ட், 8 பேர் ஆக்சிடென்ட் சொல்றாங்க. அதுக்குள்ள ஆளுநர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆள் தர்றாங்களா இல்லையா? அதுக்கு உண்டான நடவடிக்கை என்ன? ஆளுநர் கொடுத்துட்டு அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் போடுவாங்க. எந்த இது இல்லாமல்